Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 7.1 question number 6. Consider the matrix A alpha is equal to 2 cross 2 matrix of cos alpha minus sin alpha cos alpha. So, இங்க ஒரு 2 subdivisions கொடுத்திருக்காங்க. இதில் நான் subdivision 1 இப்போ solve பண்ணுறேன். Okay, so to prove, see, A alpha into A beta is equal to இங்க A alpha plus beta நம்ம prove பண்ணணும். Okay, anyway, நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற given copy பண்ணிக்கிறேன். A alpha is equal to இங்க matrix of cos alpha minus sin alpha, next sin alpha into cos alpha. Okay, next A beta. இப்போ இந்த ஆல்பா இருந்த பிளேஸ்லாம் பீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ காஸ் பீட்டா இங்கே மைனஸ் சைன் பீட்டா, அடுத்து சைன் ஆல்பா சைன் பீட்டா இங்கே காஸ் பீட்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். ஸோ ஏ ஆல்பா ஏ பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா, இங்கே sin alpha into cos alpha, cos alpha, அடுத்து into இங்கே a beta, அதாவது cos beta இங்கே minus sin beta, sin beta இங்கே cos beta. ஓகே, ஸோ we know மல்டிபிள் பண்ணுற ரூல் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ cos alpha cos beta, அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் ஆல்பா இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். எனிவே காஸ் ஆல்பா இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்பா, ஸோ மைனஸ் ஃப்ரண்ட்டில் புட் பண்ணிடுறேன். இங்கே சைன் பீட்டா. ஓகே, இப்போ மைனஸ் சைன் ஆல்பா இன்ட்டு காஸ் பீட்டா. ஓகே, இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ sin alpha cos beta plus cos alpha sin beta, அடுத்து இங்கே sin alpha into sin beta plus cos alpha into cos beta. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் யூனிட்டில் பார்த்துருக்கோம். see, we know the identity. Sin of A plus B is equal to sin A cos B plus cos A sin B. Okay, அடுத்து sin of A minus B is equal to sin A cos B minus cos A sin B. Okay, next cos of A plus B is equal to cos A cos B minus sin A sin B, and finally cos of A minus B is equal to cos A cos B plus sin A sin B. ஓகே, இப்போது நம்ம இந்த சம்மை இந்த டேர்ம்ஸை நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன். எனிவே இங்கே ஃபஸ்ட் பாருங்கள், நமக்கு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா, இந்த டேர்மாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்டையராக நம்ம இப்போது இங்கே காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு அப்ளை பண்ணிடலாம். இப்போது காஸ் ஆல்பா சைன் பீட்டா சைன் ஆல்பா காஸ் பீட்டா, சைன் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நான் இங்கே காஸ் ஆல்பா சைன் பீட்டா இந்த டூ டேர்ம்லேயும் இருக்குது, காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டூ டேர்மில் எந்த ஃபார்மை யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த டூ டேர்ம்லேருந்து காமனாக நான் மைனஸ் எடுத்துடுறேன். அப்போ எனக்கு இங்கே காஸ் ஆல்பா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா காஸ் பீட்டா. பட் நமக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாமே சைன் ஏ, அப்போ இந்த டேர்மையே கொஞ்சம் நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
sin a cos b ப்ளஸ் cos a sin b இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தோம்னா sin a ப்ளஸ் b வித் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு இதை நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் இங்கே sin a cos b ப்ளஸ் cos a sin b. சி sin a cos b ப்ளஸ் cos a sin b சேம் இதே ஃபார்மட் தான். அப்போ சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இப்போது நான் இந்த டேர்மை ஃபஸ்ட்டும் இந்த டேர்மை செகண்டும் ரைட் பண்ணி காட்டுறேன். ஸோ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. சி நமக்கு இந்த டேர்ம். ஓகே, இது எதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஏ ஆல்பா இன்ட்டு ஏ பீட்டான்ற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. இதில் நம்ம சிங்கிளாக இந்த பிளேஸில் பாருங்கள் எல்லாமே ஆல்பா பீட்டான்னு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும் இந்த பிளேஸில் எல்லாமே. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச அவுட்புட் எல்லாமே காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதிலிருந்து நமக்கு இங்கே இது ஏ இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இது எப்படின்னு பார்த்தோம்னா சி இப்போது ஏ மேட்ரிக்ஸை நான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, சி ஏ மேட்ரிக்ஸ் பாருங்கள், அதாவது ஆல்பாவோடு இருக்கிறது. இப்போது இங்கே ஏ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா இங்கே சைன் ஆல்பா இன்ட்டு காஸ் ஆல்பான்னு இருக்குது. ஸோ இந்த ஆல்பா பிளேஸில் எல்லாமே நமக்கு இப்போது ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ இந்த இந்த ஆல்பான்ற பிளேஸில் இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதனால தான் இந்த டெரிவேட்டிவ் நமக்கு இங்கே ஃபைண்ட் ஆகிருக்கு. எனிவே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கம்ப்ளீட்டட், என்ஸ் ப்ரூவ்டு. இப்போது சப்டிவிஷன் 2 நம்ம சால்வ் பண்ணலாம். சி சப்டிவிஷன் 2ல் இங்கே ஏ ஆல்பா ப்ளஸ் ஏ ஆல்பா டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனிவே இங்கே ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிடுறேன். ஓகே, சி இங்கே நான் கொஷின் ஃபஸ்ட் ரைட் பண்ணிடுறேன், இந்த டெரிவேட்டிவ் என்ன டெரிவ் பண்ணணும்னு. இங்கே சப்டிவிஷன் 2 நமக்கு ஏ ஆல்பா ப்ளஸ் ஏ ஆல்பா ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ. ஸோ இங்கே ஏ ஆல்பாக்கான வேல்யூ கிவன். ஸோ இப்போ இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுறேன். எனிவே இங்கே காஸ் ஆல்பா இன்டூ சாரி இங்கே சைன் ஆல்பா, அடுத்து இங்கே மைனஸ் சைன் ஆல்பா, இங்கே காஸ் ஆல்பா. ஓகே, இப்போ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஆல்பா இங்கே ஏ ஆல்பா டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா சைன் ஆல்பா இங்கே காஸ் ஆல்பா ப்ளஸ் இங்கே காஸ் ஆல்பா சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா. ஓகே, இப்போது இங்கே ஆட் பண்ணணும் காஸ் ஆல்பா 2 காஸ் ஆல்பா, இங்கே மைனஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் ஆல்பா நமக்கு 0 கிடைச்சிடும், ப்ளஸ் சைன் ஆல்பா இங்கே மைனஸ் சைன் ஆல்பா இதுவும் நமக்கு 0 கிடைச்சிடும். காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஆல்பா 2 காஸ் ஆல்பா. ஓகே, இப்போது நமக்கு ஏ ஆல்பா ப்ளஸ் ஏ ஆல்பா டிரான்ஸ்போஸ்க்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இது யூனிட் மேட்ரிக்ஸில் டெரிவ் ஆகணும் அப்படின்னா இங்கே 2 அதாவது இதுக்கான வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2 காஸ் ஆல்பா 0 0 2 காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஐன்னு நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இது I2 அதாவது ஆர்டர் நமக்கு 2. அப்போ 1 0 0 1. ஸோ இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும், which is called 2 cos alpha is equal to 1. Anyway, cos alpha is equal to இது ரைட் சைடில் வரும்போது 1/2. We know that இங்கே alpha is equal to cos inverse of 1/2. ஸோ எந்த டிகிரியில் நமக்கு 1/2 கிடைக்குன்னா 60ல் கிடைக்கும், which is called இங்கே π/3.
ஓகே, ஸோ ஆல்பாக்கான வேல்யூ π/3 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கண்டிஷனில் இருந்து, அதாவது cos alpha is equal to cos theta வரணும். cos theta is equal to cos alpha which is called இந்த பிளேஸில் இப்போது நம்ம cos theta is equal to cos alphaன்னு வந்ததுன்னா இங்கே நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் theta is equal to 2n pi plus or minus alpha. இங்கே n belongs to இன்டீஜராக இருக்கணும். அண்ட் ஆல்பாக்கான லிமிட் வந்து இங்கே which is belongs to 0 to பைக்குள்ளே இருக்கணும், பிகாஸ் இது cos theta. எனிவே இங்கே தீட்டாக்கான வேல்யூ 2n pi plus or minus ஆல்பாக்கான வேல்யூ π/3. இங்கே வேர் n belongs to integer. இதுதான் தீட்டாக்கான ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.